கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கும்போது சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோமா? அவருடைய பரிசுத்த ஜனங்களாய், நீதி செய்கிற ஜனங்களாய், உண்மையாய் நடக்கிற ஜனங்களாய், கர்த்தருடைய சொந்த ஜனங்களாய், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? நாம் அப்படி இருந்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், புது பலனை கொடுப்பார், புது வல்லமையினால் நிரப்புவார், நம்மை அபிஷேகம் பண்ணுவார், ஆவிக்கிற வாழ்க்கையிலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ஜனங்கள் தீமை விட்டு விலகுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை விட்டு விலகி, பாவமான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்கிறோமா? அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களை விட்டு, பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகி சமாதானத்தை தேடி அதையே நாம் தொடர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது, அவருடைய ஆடுகளை இருக்கும்போது சமாதானத்தையே நாம் தேடுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஆடுகளை இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். அந்நிய சத்தத்துக்கு ஒருபோதும் செவி கொடுக்காமல் கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரமே, அவருடைய வார்த்தைகளுக்கு மாத்திரமே நாம் செவி கொடுப்போம். அவருடைய ஜனங்களாய் நாம் வாழும்போது, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை புது பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்திலே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம் என்றால் நம் வேதத்தை நேசிப்போம், இரவும் பகலும் வேதத்தை தியானிப்போம். தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்தந்த காலத்திலே எல்லா காரியங்களும் நடந்துவிடும். எந்த குறைகளோ எந்த தட்டுப்பாடோ வராது. கர்த்தர் நம்மை பரிபூரண நன்மையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுதுமே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களை நேசிக்கிறோமா? வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறோமா? அப்படி தியானித்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே மிகுந்த சமாதானம் இருக்கும். அளவில்லாத சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுதோ ஒரு குடும்பத்திலே சமாதானம் இருக்காது என்றால் துன்மார்க்கமான காரியங்களை செய்யும்போது, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழும்போது, தேவனை தேடாமல் சுய இஷ்டத்தின்படி வாழும்போது அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் இருக்கிறதா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? புது கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும்போது அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், சமாதானம் வேண்டுமென்றால் இரவும் பகலும் நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும், அதையே வாசிக்க வேண்டும். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். உலக காரியங்கள் மீது நம்முடைய வாஞ்சை விருப்பம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மீது இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வசனம் சொல்கிறது.
அவர் சிலுவையில் சிந்திய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார், ஜீவனையே கொடுத்தார். பிரியமானவர்களே, அதை எண்ணி பார்த்து ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லையா? வேதத்தை நேசிப்போம், இயேசு கிறிஸ்துவை நேசிப்போம், அவருடைய வார்த்தைகளை நேசிப்போம். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினாரே, அந்த அன்பை எண்ணி பார்த்து நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பார். நன்மை செய்யும் போது நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ரோமர் 2:10 எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தீமை விட்டு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்யும் போது குடும்பத்திலே சமாதானம் தங்கியிருக்கும். ஹல்லேலூயா. தீமையான காரியங்களிலே நிலைத்திருப்போம் என்றால் தீமையே வரும். வேதம் சொல்கிறது, தீமை செய்கிறவனுக்கோ தீமையே வரும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே தீமை விட்டு விலகி நன்மை செய்யும் போது, சமாதானத்தை தேடும்போது, அதையே தொடர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஜனங்களாய் வாழ்வோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, புது பலனை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள, வரங்களை பெற்றுக்கொள்ள அவருடைய சொந்த ஜனங்களாய் வாழ்வோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். பரிந்து பேசுகிறவரே மை துதிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம், உடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். என் தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமாப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தரித்திரத்தோடு வறுமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குறைவுகளை எல்லாம் மாற்றுங்க, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராகப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் நீங்கி போவதாக. ரீபா கர ஷேகே லே தேனே மாக்கரபா, ரீபா லஹதர ஷாக ரஹதி ரே ஷேகே லே தேனே மாக்கரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோர ஷாகராக தூரி கரதரபலா. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே சென்று தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய நிந்தை, அவமானம், கண்ணீர் எல்லாவற்றை துடைத்து என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நாளை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பழிய பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்துடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சற்று கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பாப்பா. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலும், நீரே எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.